எல்லாரும் வணக்கம். தனுஷ் நடிச்ச படிக்காதவன் படத்துல விவேக் உட்காந்துக்கிட்டு சம்மரசிம்ம ரெட்டி கிட்ட டீல் பேசிட்டு இருப்பாப்ல. என்னன்னா பாகம் பிரிக்கிற டீலிங். கடப்பா உண்டு மடப்பா எந்து காக்கிநாடா உண்டு பாவார நாடா எந்துன்ற ஒரு டீல் பேசிட்டு இருப்பாப்ல இல்லையா. பேசிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல பயம் அதிகமாகி போய் பேண்ட்ல அப்படியே உச்சா போயிருவாப்ல. போயிட்டு அதை மறைக்கிறதுக்காக பக்கத்துல இருந்து டக்குன்னு ஒரு வாட்டர் கேன் எடுத்து ஓப்பன் பண்ணி கட கட கடன்னு எல்லா தண்ணியும் மேலே ஊற்றிக்கிட்டு அப்படியே அதை மேட்ச் பண்ண ட்ரை பண்ணிடுவாப்ல. அதே வேலையை தான் இப்போ திமுக பண்ணிட்டு இருக்குது. இடி 3 நாளா போட்டு நெருக்கிட்டு இருக்குது, சோதனை பண்ணிட்டு இருக்குது. உச்சக்கட்ட பயத்தில் திமுக பேண்ட்ல உச்சா போயிட்டு இருக்குது. அதை மறைக்கிறதுக்காக வேண்டி கொஞ்ச நாளாகவே நாடகங்கள் இந்தியை நாங்கள் எதிர்க்கிறோம், மும்மொழி கொள்கையை நாங்கள் பயங்கரமாக எதிர்க்கிறோம், திடீர்னு தமிழ் பற்றெல்லாம் பிச்சுட்டு வந்துருச்சு. அதாவது இந்த ரூபாய் சிம்பிளை கூட எடுத்துட்டு நாங்கள் ரூன்னு தான் நாங்கள் போடுவோம் அப்படின்ட்டு பல வகையான நாடகங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உண்மை என்னன்னா கடுமையான பயத்தின் உச்சத்தில் திமுக இருக்குது. அதை மறைக்கிறதுக்கு இப்படிலாம் நாடகம் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இந்த ஊடகங்களும் அவங்களுக்கு நல்லா ஒரு பெரிய கேரளா ஜால்ராவை போட்டுக்கிட்டு எதை உண்மையாகவே விவாத பொருளை ஆக்கணும் அதை ஆக்காமல் அவங்க என்ன தலைப்பு கொடுக்குறாங்களோ அதை வச்சுக்கிட்டு விவாதம் பண்ணிக்கிட்டு மூடி மறைச்சிட்டு இருக்கிறாங்க. மக்கள்கிட்ட இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பெருசாக போய் சேராமல். மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அப்படி பண்ணலாம். ஆனால் சோஷியல் மீடியான்னு ஒன்று இருக்குது இல்லை. திமுக இன்னும் அந்த காலத்திலேயே, அதாவது ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கூப்பில் இருந்தாங்கல்ல, அந்த டைமில் ஒரு டெக்னாலஜி இருந்துச்சுல்ல. அதாவது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வர்றது தான் பெருசாக நியூஸு. அதை பார்த்தா மக்கள் இங்கெல்லாம் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்ட்டு அந்த மோட்லேயே இன்னும் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ சோஷியல் மீடியாவில் உடனுக்குடன் என்னென்ன நடக்குது அப்படின்றத மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. என்ன விஷயம், 3 நாளாக அமலாக்கத்துறை சோதனை நடத்திருக்குது. கடைசியில் அதுக்கு ஒரு ரிசல்ட் ஒன்று கொடுத்துருக்கு. 1000 கோடி ரூபாய் இவர்கள் ஊழல் செய்திருக்கிறார்கள் அப்படின்ட்டு. இது வெறும் ஆரம்பம் தான். இது வெறும் இந்த ஊழல்னா வெறும் ஏதோ பாட்டிலுக்கு மேலே 10 ரூபா ஏற்றி கொடுக்கறது, 20 ரூபா ஏற்றி விற்கிறது, இதனால் மட்டுமே ஊழல் கிடையாது. பல வகைகளில் ஊழல் பண்ணியிருக்கிறாங்க. இதில் என்னென்ன நிறுவனம், டாஸ்மாக் நிறுவனம், அரசுக்கு சொந்தமான டாஸ்மாக் நிறுவனம், அதிலிருந்து மது ஆலை, அந்த மது ஆலையிலேருந்து மறுபடியும் டாஸ்மாக் நிறுவனம், மறுபடியும் அந்த டாஸ்மாக் நிறுவனத்திலேருந்து மது கடைகள், இப்படி ஒரு சர்க்கிள் இருக்குது. அதுக்கு மதுபானம் தயாரிக்கிறதுக்காக ஒரு மூலப்பொருள் ஒன்று இருக்கும். அந்த மூலப்பொருளை டாஸ்மாக் மது ஆலைகளுக்கு கொடுக்கும். அதில் இந்த அளவு மூலப்பொருளை வச்சு இந்த அளவு மதுபானம் தயாரிக்கலாம் அப்படின்றது ஒரு கணக்கு இருக்கும். அதில் எக்கச்சக்கமாக ஊழல் பண்ணியிருக்கிறாங்க. மதுபானங்கள் தயாரிக்கிறது எக்கச்சக்கமாக கொடுக்கப்பட்ட அளவை விட அதிகமாக தயாரித்து அதை கவர்மெண்ட் மூலமாக விற்காமல் அதை பிளாக்ல எக்கச்சக்கமாக விற்றுருக்கிறாங்க. இப்படி பல விஷயத்தில் ஊழல். அந்த மேலே அந்த மதுபான பாட்டில்கள் மேலே ஒட்டுற அந்த ஹாலோகிராம் ஸ்டிக்கரில் ஊழல் பண்ணியிருக்கிறாங்க. அதை போலியாக தயாரிச்சிருக்கிறாங்க. இப்படி பல விஷயங்கள் ஈடிக்கிட்ட மாட்டிருக்குது. மாட்டி இது வரைக்கும் அவங்க சொல்லியிருக்கிறது 1000 கோடி. ஆனால் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்னும் அது போக 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 அதை தோண்ட 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 அது 40,000 கோடிக்கு மேலே போகும், இன்னும் கூட அதை தாண்டி போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எங்கே போய் முடியுதோ, எவ்வளோ எடுக்க போகிறாங்களோ தெரியல. நமக்கு இன்னொரு சந்தேகமும் இருக்குது. மத்திய அரசோட கட்டுப்பாட்டில் இருக்கிற இந்த இடி உண்மையாகவே திமுகவுடைய ஊழலை அம்பலப்படுத்தணும், அல்லது திமுக அடித்து வச்சிருக்கிற கொள்ள பணத்தை எல்லாத்தையுமே மீட்டு அதை கைப்பற்றி அதில் சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே கடுமையான தண்டனைகள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் அதை பண்ணிட்டு இருக்கிறாங்களா, அல்லது பிஜேபி ஒரு சில டிமாண்ட்ஸ்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, இங்கே பாரு ஒழுங்காக நான் சொல்கிறதெல்லாம் கேட்டு இதுக்கெல்லாம் சம்மதிச்சு என் வழிக்கு வா, இந்த அக்ரிமெண்ட்டுக்கெல்லாம் ஒத்துக்க, அப்படி இல்லைனா இங்கே பாரு இப்போதைக்கு 1000 கோடி அப்படின்ட்டு கணக்கு காட்டியிருக்கிறேன், இதோடு நம்ம அப்படியே காம்ப்ரமைஸாக போயிடலாம், இல்லை அப்படின்னா மீதி இருக்கிறதுலையும் தோண்டி துருவி எல்லா பணத்தையும் எடுத்துருவேன், உன்னோட இன்னும் மற்ற ஊழல்கள் எல்லாத்தையும் நான் தோண்டுவேன், அதனால் ஏன் கூட இந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்க அப்படின்ட்டு ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட்டுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்களா, திமுகவை அச்சுறுத்தி அவர்களை சம்மதிக்க வைப்பதற்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி இருக்குது. இது வர காலகட்டத்தில் தெரிஞ்சு போயிடும். போக போக அடுத்தடுத்த கட்ட நகர்வுகளை பார்க்கும்போது எது உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போயிடும். ஒன்று. இன்னொன்று, எதுக்காக செந்தில் பாலாஜி கரெக்டாக டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள்ட்ட ஐயா ஸ்டாலின் அவர்கள்கிட்ட தான் நிறைய இந்த டிரான்சாக்ஷன்லாம் நடந்திருக்குது. அதனால் செந்தில் பாலாஜி ஸ்டாலின் குடும்பத்திற்கு ஒரு குடுமி மாதிரி, அந்த குடுமையை பிடிச்சி அப்படியே இழுத்துக்கிட்டு போனால் பின்னாடி ஐயா ஸ்டாலின் அவருடைய குடும்பமும் வந்துடும் அப்படின்ற ஒரு கால்குலேஷனில் தான் செந்தில் பாலாஜியை டார்கெட் பண்ணுறதாக பத்திரிகையாளர்கள் அல்லது அரசியலை உற்று நோக்குகிறவர்கள்லாம் சொல்கிறாங்க. இது எப்படியோ இந்த சாராயத்தால் பல குடும்பங்களை சீரழித்து பல பேரை மனநோயாளியாக்கி பல குற்றங்கள், பல விபத்துகள், பல மரணங்கள் நடக்க காரணமாக இருந்தவங்க, அதே போல் பல பேருடைய சுயமரியாதையை பிடுங்கிட்டு, ஒன்றும் இல்லை இந்த டாஸ்மாக் வாசலில் எப்பயுமே எல்லா டாஸ்மாக் வாசல்லையும் பாருங்கள் ஒரு 2-3 பேர் நின்றுருப்பாங்க. இந்த மதுபான கடை வாசலில் அவங்க வர்றவங்ககிட்டலாம் ஒரு 10 ரூபா மட்டும் கொடுங்க அப்படின்ட்டு அவங்க பிச்சை எடுப்பாங்க. அவங்க அப்ரோச் பண்ணுற விதமே பாருங்கள், அப்படியே ரொம்ப கூனி குறுகி அவங்க பிச்சை எடுக்காத குறைய கேட்டுட்டு இருப்பாங்க. அப்படி ஒருத்தர்கிட்டயா 10 வாங்கி வாங்கி கடைசியில் ஒரு குவார்டர் வாங்கிட்டு போயிருக்கு. இப்படி சுயமரியாதையவே கொன்று புதைச்சி, இன்னும் எனக்கு சில கேஸ்லாம் எனக்கு தெரிஞ்சவங்களாம் இருக்கிறாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா இத்தனை பொய் தான் இல்லை, எங்கள் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை, எங்கள் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, இறக்கமே இல்லாமல் பொய் பேசி
இந்த மாதிரி காசு வாங்கி சாராயம் குடிக்கிற அளவுக்கு ஒருத்தனை அது மனநோயாளியாவையும் ஒரு மன ரீதியான பாதிப்பையும் ஏற்படுத்துது அப்படின்னா அதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது யாரு? இவங்க தான். அப்போ இவங்களுக்கு ஒரு பாதிப்பு நடக்குது, இவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டுறாங்க, ஏதோ ஒரு விஷயத்தில் தண்டிக்கப்பட போகிறாங்க, சிறைக்கு போக போகிறாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் மனநிறைவாக தான் இருக்குது. இல்லை, இன்னொரு விஷயத்தை இந்த அரசியல் விமர்சகர்கள், அரசியல் திறனாய்வாளர்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இப்போ ஒன்றும் இல்லை, ரொம்ப நாளாகவே திமுக ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் 200 தொகுதிகளை வெல்வோம், உறுதியாக வெல்வோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எந்த நம்பிக்கையில், எந்த தைரியத்தில் இந்த 2026 தேர்தலில் நாங்கள் 200 தொகுதி ஜெயிப்போம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா என்ன? அவங்க சொல்கிற மாதிரி எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சி நடத்திட்டு இருக்கிறோம், அல்லது எங்களுடைய ஆட்சியில் மக்கள் எல்லாம் சிரித்து கொண்டிருக்கிறார்கள், மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா? உண்மையாகவே அதெல்லாம் உண்மைன்னு நினச்சிக்கிட்டு ஆமாம் மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க, நம்மளுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் நாங்கள் 200 தொகுதிகளை கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்கிறாங்களா? ஆனால் அது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் உண்மை. ஏன்னா உளவுத்துறை ரிப்போர்ட்லாம் அவங்களுக்கு போகுது இல்லையா? அதனால் அங்கே தமிழ்நாட்டோட சூழல் என்ன, மக்களுடைய மனநிலை என்னன்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் கூட 200 தொகுதியை நாங்கள் உறுதியாக கைப்பற்றுவோம் அப்படின்ட்டு எந்த நம்பிக்கையில் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா 2 நம்பிக்கை தான். ஒன்று, தாங்கிட்ட அந்த கூட்டணி இன்னும் வலிமையாகவே இருக்குது, யாரும் பிரிஞ்சு போல, அதனால் அந்த கூட்டணி பலத்தை நம்பிக்கிட்டு நாங்கள் 200 தொகுதியை கைப்பற்றுவோன்றது. 2, எக்கச்சக்கமாக கொள்ளையடிச்சு வச்சிருக்கிறாங்க. அது என்ன அளவுன்றது அந்த கடவுளுக்கு தான் தெரியும். எத்தனை லட்சம் கோடிங்கிறது நமக்கு தெரியாது, அவ்வளோ கொள்ளையடிச்சு வச்சிருக்கிறாங்க. அந்த தைரியத்தில் எலெக்ஷன் வருது, இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் வருது, நான் கொடுக்குறேன் பாரு காசு, நான் இறக்குறேன் பாரு பணம், என்னை தாண்டி எந்த கட்சியாவது நீ செலவு பண்ணி என்னை ஜெயிச்சு காட்டியிருப்பாங்க அப்படின்ற 2 விஷயத்து மேலே நம்பிக்கை வச்சுக்கிட்டு தான் நாங்கள் 200 தொகுதிகளை கைப்பற்றுவோம் அப்படின்ட்டு ரொம்ப ஆணவத்தோட திமுக சொல்லிட்டு இருக்குது. அதில் முதல் விஷயம் கூட்டணி கட்சிகள் மேலே மக்கள் செம்ம காண்டில் இருக்கிறாங்க. ஏன்னா போய் அட்டை மாதிரி போய் திமுக கிட்ட போய் ஒட்டிக்கிட்டு எந்த ஒரு மக்கள் பிரச்சனைக்கும் வராமல், எதுக்கும் குரல் கொடுக்காம, எல்லாத்துக்கும் திமுகவுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கிறதுனால மக்கள் குறிப்பாக இந்த கூட்டணி கட்சிகளை ஒரு மாதிரி கேவலமாக பார்க்குறாங்கன்றது தான் உண்மை. அதுலேயும் தோழர் திருமாலாம் தன்னுடைய வாக்கு வங்கி அப்படின்ட்டு எந்த பட்டியல் சமூக மக்களை நினச்சிக்கிட்டு இருக்கிறாரோ, அந்த பட்டியல் சமூக மக்கள் பாதிக்கப்படும் போது, ஒவ்வொரு சமயமும் பாதிக்கப்படும் போது கூட ஒரு தடவை கூட போய் அவங்களுக்காக நின்று, அவங்க கூட நின்று அவங்களுக்காக குரல் கொடுத்து எதுவுமே பண்ண கிடையாது. எத்தனை நம்ம கேள்விப்படுறோம், எத்தனை கொலை, இப்படி கையை வெட்டிட்டான், அதை வெட்டிட்டான், இதை வெட்டிட்டான்ட்டு டெய்லி. எதுக்குமே இவர் வாய் திறந்த பாடு இல்லை. குறிப்பாக அந்த வேங்கைவில் விஷயத்தெல்லாம் ஊருக்கு முன்னாடி அவர் முட்டு கொடுக்குறாரு. இல்லை திமுக இதெல்லாம் பண்ணியிருக்காரு, திமுக ரொம்ப யோக்கியமான கட்சின்ட்டு இவர் சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. அப்போது பட்டியல் சமூக மக்களே இந்த தடவை திருமாவை தோற்கடிக்க வேண்டும் என்கிற மனநிலையில் தான் இருக்கிறாங்க. அப்போ இந்த கூட்டணி கட்சின்றதெல்லாம் இந்த தடவை பெருசாக சோதிக்காது. கூட்டணி கட்சிகள் தான் மரணடி வாங்க போகுது. 1. 2வது நம்பிக்கிட்டு இருக்கிற விஷயம் இந்த பணம். அதனால தான் கரெக்டாக இந்த தேர்தல் நேரத்தில் அவங்க பதுக்கி வச்சுருக்கிற பணத்தெல்லாம் எடுத்துட்டா மொத்தமாக தூக்கிட்டு போயிட்டா அவங்க தேர்தல் செலவுகளுக்கு என்ன பண்ணுவாங்க? தேர்தலில் சரியாக செலவு பண்ண முடியல, இவங்க ஓட்டுக்கு இவ்வளோ கொடுக்கலாம், மக்கள்கிட்ட இவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க இல்லையா? அதை கரெக்டாக இவங்களால கொடுக்க முடியல, இவங்களுக்கு பணம் கொஞ்சம் ஷார்ட்டேஜ் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் இவர்கள் தேர்தலில் தோப்பாங்க இல்லையா? அதுக்காகத்தான் ஈடி இப்படி ஒரு வேலையை பார்க்குது அப்படின்ட்டு சில பேர் சொல்கிறாங்க. உண்மையாகவே அது உண்மையாக பொய்யான்றது நமக்கு தெரியாது. ஒரு வேலை அப்படி இருந்தாலும் சந்தோஷம்தான், தோத்து போட்டோம். வினை விதைத்தவன் வினையை அறுக்க வேண்டும் அல்லவா? அட்லீஸ்ட் அந்த வினையை முழுசாக அறுக்கலனா கூட ஒரு ஒன்றா பாதியாக அறுத்தாங்கன்னா கூட ஏதோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஆறுதலாகவும் கொஞ்சம் ஒரு மாதிரி என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும் இல்லையா? அதனால் அனுபவிக்கிட்டோம். பொதுமக்கள் பொதுவாக அந்த ஈடியை பார்த்து கேட்கறதுலாம், என்னங்க நீங்கள் உங்கள் பர்ஃபார்மன்ஸில் ஒன்றும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைங்க, ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருங்க அப்படிங்கிறது தான் ஈடிக்கிட்ட பொதுமக்கள் சொல்லிக்கிற ஒரு விஷயமா இருக்குது. அதனால் பார்ப்போம். நம்ம ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட வெளியேறி இருக்கிறாரு, வெளிநடப்பு பண்ணியிருக்காரு. எதுக்காக அப்படின்னா, இந்த விஷயத்தை பற்றி ஏங்க பேச மாட்டேங்கிறீங்க, எந்த நியூஸ் மீடியா இதை பற்றி கண்டுக்க மாட்டேங்கிறீங்க, திமுகவுக்கு ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு இதை பற்றி பதில் சொல்ல வேண்டிய, இதை பற்றி தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்குது, ஆனால் இதை பற்றியெல்லாம் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்றதுனால சட்டசபையிலேருந்து வெளிநடப்பு பண்ணியிருக்காரு. இப்போ தான் அதிமுக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி சூடு பிடிக்குது. இதுக்கு மேலே கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, உச்சக்கட்ட பயத்தில் தான் திமுக இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துட்டோம். அந்த பயத்திலிருந்து தப்பிக்கிறதுக்காக தான் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. எப்படியாச்சும் பொதுமக்கள் காதில் இந்த செய்தி போயிடக்கூடாது, எப்படியாச்சும் இது விவாத பொருள் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக ஒன்றில் பாருங்க, இப்போ அங்கே பட்ஜெட் தாக்கல் பண்ணுறது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 300 இடங்கள்லையும் சென்னையில் 100 இடங்கள்லையும் ஒளிபரப்புறாங்களாம். எப்படி பொது இடத்துல ஒரு பெரிய ஒரு டென்ட்டெல்லாம் போட்டு அதில் சேர்லாம் போட்டு ஒரு பெரிய ஸ்க்ரீனில் அதை ஒளிபரப்புறாங்களாம். எதுக்கு அப்படின்னா, மக்கள் உட்காந்துக்கிட்டு திமுக பண்ணுற அந்த அருமையான பட்ஜெட் தாக்கலை பார்த்து ரசிக்கிறதுக்காக போட்டு வச்சுருக்கிறாங்க. அதுக்கு எத்தனை கோடி செலவு பண்ணாங்கன்னு தெரியல. இப்படியெல்லாம் மடமாற்றிட்டு வேறு ஏதோ பண்ணி மடமாற்றிட்டு இருக்கிறாங்க. வெறும் ஒரு விளம்பர அரசியலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க.
என்ன இந்த சமூக ஊடகங்களோட பயன்பாடு இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த நாடக கோஷ்டி போடுற நாடகங்கள்லாம் அப்பப்போ வெளியில் மக்கள்கிட்ட மாட்டிக்குது. ஓ, இதுக்கு தான் இந்த இந்திய எதிர்ப்பு வேஷமா, இதுக்கு தான் இந்த திடீர் தமிழ் பற்றா, ஓஹோ அப்படியா அப்படின்ட்டு கண்டுபிடிச்சி போடுறாங்க. அதனால் திமுகவுக்கு எந்த பயனும் இருக்கிறதில்ல. என்ன ஒன்று, வெளிப்படையாக இருந்துட்டா கூட பிரச்சனை இல்லை. ஆனால் இப்படி நாடகம் போட்டு மாற்றுறதுங்கிறது பாரு, அது இன்னும் அதனால் அமலாக்கத்துறை சோதனைங்கிறது இன்னும் முடிஞ்சு போயில்லை. இன்னும் பல கட்ட சோதனைகள் இருக்குது. இன்னும் பல 1000 கோடி சூட்டி வச்சிருக்கிற பணம்லாம் வெளியே வர காத்துட்டு இருக்குது. ஏன்னா இது வந்து ஏதோ செந்தில் பாலாஜி அவர்கள் மட்டும் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை, அல்லது டாஸ்மாக் மட்டும் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை. இது எல்லாமே ஒரு கூட்டு ஊழல் மாதிரி வச்சுங்களேன். இது எல்லாமே வெளியே வர காத்துட்டு இருக்குது. அப்படி எல்லாமே ஒரு வேளை நிரூபிக்கப்பட்டால் இந்த தடவை தியாகத்தின் திருவுருவ மன்னன் செந்தில் பாலாஜிக்கு எந்த சிறைன்னு தெரியல, திகாரா இல்லை எதுன்னு தெரியல. அது ஒரு பக்கம். இல்லை நான் மட்டும் தனியாக போக மாட்டேன், என் கூட ஏட்டையா வந்தால் தான் நான் போவேன், ஐயா ஸ்டாலின் அவர்களும் கூட வந்தால் தான் நான் போவேன் அப்படின்ட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் அடம் பிடிக்கிறாரா, என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.